ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. எப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பற்றின தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் திருவோணம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசி அதிபதியும் 5 குடையனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல யோகம் இருக்கிறது. 5 குடையன் 9 குடையன் 10 குடையன் எல்லாமே ராசியிலே இருக்கிறாருங்க. செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ராசியில் இருக்கிறதுங்க. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் கிரகமைப்பில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சிவராஜ யோகம் எனப்படக்கூடிய அந்த கிரகமைப்பில் உங்களுக்கு இன்னைக்கு காணப்படுகிறது. அதன் மூலமாக இந்த மாதிரி கிரகமைப்பில் மூலமாக உங்களுக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு வேற லெவலில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வகையில் சந்தோஷம் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. பணம் வேண்டுமோ உங்களுக்கு பண வரவுகள் எதிர்பாராத வகையில் கைகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதனால பண வரவுகள் ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. பிரமாதமான ஓஹோன்னு நீங்கள் இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக அமையுங்க. பணம் வரும், பதவி வரும், எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. உங்களது சகோதர சகோதரிகளுடன் பழகும்போது நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களது உடன் பிறந்தவருடன் உறவு வந்து பராமரிக்கப்படும். மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீக்கிக் கொள்ள முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும், மனத்தெளிவு உண்டாகும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல ஆற்றல் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் அதை திறம்பட உங்களால் சமாளிக்க முடியும். அந்த மாதிரி சவாலான சில சூழ்நிலைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு தீனி போட்ட மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. அதனால உங்கள் திறமையை உங்கள் சவால்களை நீங்கள் சிறப்பாக வந்து கடந்து வெற்றிகளாக மாற்றிக்கொள்வீங்க. இப்பொழுது வீட்டை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. புதிதாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் உத்தியோகத்தில் தருவாங்க, அதை ஏற்றுக்கங்க. பண வரவுகள் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே. புதிதாக ப்ரமோஷன்ஸ் அல்லது பதவி உயர்வுகள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. அதையும் நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும். எந்த அளவுக்கு உழைப்பை மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இத்தனை நாள் எப்படி வேணா இருந்திருக்கலாங்க, கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் உழைப்பிற்கேற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்க. வியாபாரம் சிறப்பாக அமையுங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா வியாபாரிகள் சில புதிதாக யுக்திகளை கையாள்வீங்க. சில சூட்சங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அதனை சிறப்பாக செயல்படுத்தி வியாபாரத்தை இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், பண வரவுகள் உங்களுக்கு வேற லெவலில் வந்து சேரும். சிறந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு காத்திருக்குங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நிதானித்து செயல்படுங்க. நிதானத்தோடு செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உண்டுங்க. பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடும் போது உங்கள் மீது சில வீண் பழிகள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டால் அது உங்களுக்கு சரி செய்திட தேவையான வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேருங்க. இன்னைக்கு பிளான் பண்ணபடி உங்க காரியங்கள் செய்யறதுக்கு சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ உங்களுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றங்கள் உங்களது திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய ஆசைகள் மற்றும் உங்களுடைய லட்சியங்கள் நீங்கள் அடைவதற்கு தடையாக இருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பயந்தாங்க. அந்த பயத்தை விட்டு விட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அதை சமாளிக்க சரியான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதன் மூலமாக பயத்தை போக்கிக் கொள்ள முடியும். இன்றைய தினம் திருமண மாணவர்கள் மற்றும் உங்களது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கை முதல்ல பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில
நீங்க உங்க காதலர் கூட கொஞ்சம் இணக்கமா நடந்துக்கணுங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து கேலி கிண்டல் பண்றது, உங்க காதலரை வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து காதல் வாழ்க்கையில எரிச்சலை ஏற்படுத்திவிடும். அது ஒரு உறவு பிளவை ஏற்படுத்திவிடுங்க. அதெல்லாம் தவிர்த்து விடுங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையில நீங்க பொறுமையாக இருக்கணும். வார்த்தைகள கவனமா இருக்கணுங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்ககிட்ட சில தவறு இருக்குன்னு சொல்லி சுட்டிக்காட்டுனாங்க அப்படின்னா, அதுக்கு காது கொடுத்து கேட்கணுங்க. அந்த குறைகளை வந்து ஏன் செய்றீங்க? அதனால உங்களுக்கு வந்து அது எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்ற மாரி ஐடியாக்கெல்லாம் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்க வாழ்க்கை துணை கூட உங்க பிரச்சனைகள வந்து ஷேர் பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கை துணை ஏதாவது உங்ககிட்ட சில தவறுகள கண்டுபிடிச்சா, அத பத்தின நல்ல ஒரு தெளிவான விளக்கத்த நீங்க கொடுக்கணுங்க. உங்க மேல தவறு இருந்தா நீங்க கண்டிப்பாக திருத்திக்கிற மாரி வாய்ப்புகள உருவாக்குவதற்கான ஒரு நல்ல சூழலை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணுங்க. அதுக்கான ஐடியாக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஓய்வு நேரம் இன்றைய தினம் தேவையில்லாத சில விஷயங்களுக்காக செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, ஓய்வு நேரத்தில தேவையில்லாத விவாதங்கள நீங்க ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க அனுபவிக்க முடியும். ஓய்வை சிறப்பாக நீங்க அனுபவிக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்களது காரியங்களிலிருந்து சரியான சில வெற்றிகளை பெறுவதற்காக ஆலோசனைகள் கண்டிப்பாக தேவைப்படுங்க. இன்னைக்கு மத்தவங்களுக்காக நெறைய செலவு செய்யவும் ஆசைப்படுவீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா செலவு பண்றது நல்லதுங்க. இன்றைய தினம் நல்ல ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத செலவுலாம் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய அறிவு பசிக்கு தீனி போகக்கூடிய வகையில உங்களுக்கு புதிதாக சில நண்பர்கள் கிடைப்பாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்திருக்குங்க. மனசுல பயத்த வந்து விட்டுொழிங்க. எல்லா காரியங்களும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓஹோன்னு பிரமாதமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியும். எல்லா விதமான யோகமும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளங்க. நீங்க பயன்படுத்திக் கொள்றது உங்க கையில தான் இருக்கு. விவேகமா செயல்படுங்க, நிதானத்தை செயல்படுங்க, வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒயிட் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் எத்தனாம் நம்பர் வந்து உங்களுக்கு லக்கி நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5 5ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது உடன்பிறந்தவர்களும் கொஞ்சம் அனுசரியா நடந்துக்கங்க. எதிர்பாராத வகையில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான வாய்ப்புகள் உருவாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்க வீட்டை வந்து இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு நிறைய வருங்க. எவ்வளவு பெரிய சவாலான பணிகளையும் சிறப்பாக எதிர்கொண்டு நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இந்த தினம் உங்கள் சிந்தனைகள் மூலமாக வெற்றிகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு வியாபாரிகள் புதிய டெக்னிக்கெல்லாம் இன்னைக்கு உங்க வியாபாரத்துல கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்க எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக வியாபார வழக்கை நல்ல வளர்த்தி கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல ஒரு அங்கீகாரம், உங்க உழைப்புக்கேற்ப அங்கீகாரம், உங்க உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களது உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அன்பு பாசம் எல்லாம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க. பாசம் உண்டு, அன்பு பெருகும், நல்ல ஒரு உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் உண்டுங்க. புதுசாக நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.